என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றது இந்த டிஎம்கே கட்சியில இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா உங்க அப்பா அம்மாவை இது பண்ணு. எனக்கு யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது. அப்பா அம்மா மட்டும்தான். அப்பாவுக்கு 3 ஆபரேஷன் இருக்கு. அப்பா அம்மா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தெரிஞ்சிட்டு உள்ள டெய்லி டார்ச்சர் பண்ணி என்ன வருக டைமா கல்யாணம் பண்ணாங்க. அப்பா அம்மாவும் வரல கல்யாணத்துக்கு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி டார்ச்சல் செக்ஸ் டார்ச்சல் கொடுத்து இவங்க கிட்ட போய் படு, இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு அப்படின்னு சொல்லி டெய்லி டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல முடியல, இவர் கொடுத்த டார்ச்சல்ல நான் பாய்சனே குடிச்சிட்டேன். பாய்சன் குடிச்சிட்டு அரக்கோணத்துல போய் அட்மிட் ஆனேன். யாரோ ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கல. அங்க திருவள்ளூருக்கு மாத்திட்டாங்க. அப்பவும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கல. அங்க இருக்கிற எல்லா கதையும் அப்படியே மாத்திட்டாரு. யாரும் எனக்கு போனும் பண்ணல, ஏன் பாய்சன் குடிச்சனும் கேட்கவே இல்லை. அப்ப அப்படியே மாத்திட்டு இந்த விஷயம் கண்டி வெளில போச்சுன்னா உன்னையும் குடும்பத்தையோ துண்டு துண்டா வெட்டிடுவேன், நீ வர வழியில கார் ஏத்தி உன்னை கொலை பண்றவன், என்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி மிரட்டினாரு. எல்லா ஆடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நடக்கிறது நேத்தை விட கொடூரமா இருக்கு. நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு விட கொடூரமா இருக்கு. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கி விடணும். அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க. திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டிருக்கின்றார். அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு பிஞ்சு குழந்தைங்க ஐயா. நான் தாய்மார் சகோதரியை தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு நான் வந்துட்டேங்க ஐயா. பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை எதுவுமே தெரியாது. பிஞ்சு குழந்தை 8 வயசு பொண்ணுக்கு என்னங்க ஐயா தெரியும்? இல்ல 18 வயசு பொண்ணுக்கே பெருசா தெரியாது. பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் என்று கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவலத்தை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்க அம்மா, நீங்க நம்பணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அது முடியும்.